सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शान्ति शान्ति शान्तिः। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोञ्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। அடுப்பில் பால் பொங்குகிறது, மடியிலே குழந்தை கிடைக்கிறது. கிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய குழந்தை கிடைக்கிறது. பேரானந்தம் என்று சொல்லக்கூடிய பரமாத்மா மடியிலே கிடைக்கிறார். எந்த ஆனந்தத்தை வேண்டி எந்த ஆனந்தத்திற்காக பிறப்பெடுத்தார்களோ அந்த பிறப்பினுடைய பயனை முழுமையாக அனுபவிக்க வேண்டி இறைவன் தன்னையே கொடுக்கிறான். ஆனால் ஜீவன் பிரகிருதியினுடைய உந்து சக்தியினாலே மீண்டும் மீண்டும் அர்த்தம், காமம், புண்ணியம் இதை நோக்கித்தான் பிரயாணம் செய்கிறது. அதுவால் மோட்சம் என்று சொல்லக்கூடிய பேரானந்தத்தை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. நினைப்பதற்கும் நேரம் இல்லை, விருப்பம் இல்லை, தகுதி இல்லை. ஆனால் கேட்டது என்னது? பேரானந்தத்தோடையே நான் இருக்க வேண்டும். கேட்டது கொடுக்கப்பட்டு விட்டது. அதனால்தான் இந்த பிறவி எது நாம் கேட்கிறோமோ அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. எது நாம் கேட்டோமோ அது கொடுக்கப்பட போகிறது. அதை தவிர்த்து எதுவும் வரவில்லை, எதுவும் வராது. எது வேணா இருக்கட்டும். நம்ம ஒன்றும் பயம் கொள்ள வேண்டாம், கவலை கொள்ள வேண்டாம், இப்படி ஆயிருமோ அப்படியே ஒன்றும் ஆகாது. நமக்கு என்ன வரணும்னு நாம தீர்மானித்திருக்கிறோமோ அது வரும். எது வர வேண்டாம் என்று நாம் தீர்மானித்திருக்கிறோமோ அது வராது.
ஒருவேளை நான் இறைவன்தான் எனக்கு வேண்டும் என்று தீர்மானித்திருந்தால் அவர்தான் என்னுடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளிலும் என்னுடன் இருப்பதற்கு எல்லா சூழ்நிலையிலும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். பல நிலைகளிலே தான் இருப்பதை நமக்கு உணர்த்தவும் செய்கிறார். ஆனால் நாம் நம்முடைய ஜென்மாந்தரமான பழக்க தோஷம் திரும்ப 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 பிரகிருதி இடத்திலேயே. அப்ப என்ன நடக்கிறது? காலையில பார்த்தோம், உலகத்தை சத்தியம் என்கின்ற எண்ணத்துடனும் இறைவனை மித்யா என்கின்ற எண்ணத்துடனும் தான் நாம் அணுகுகிறோம். அதனால்தான் நாம் இந்த அர்த்த காம புண்ணியா இந்த மூன்றையும் நாடும் போதும் கூட நமக்கு என்ன உணர்வு இருக்குடான்னா சத்தியம். அதுல மித்தியத்துவம் என்பது நம்மால் பார்க்க முடியவில்லை. பொருளை சம்பாதிக்கக்கூடிய நேரத்திலோ, காமத்தை அனுபவிக்கக்கூடிய நேரத்திலோ, புண்ணிய காரியங்கள் செய்யக்கூடிய நேரத்திலோ நமக்கு என்ன அறிவு இல்லை அப்படின்னா இதெல்லாம் மித்யா. மித்யாவான உலகத்திடத்திலே மித்யாவான செயல்பாடுகளை மித்திய நிலையில் இருந்து கொண்டு சத்தியமாக செய்கிறேன். எதற்கு? சத்தியத்தை அடைவதற்கு. மித்யா என்று சொல்லிவிட்டு நான் உழைக்காமல் இல்லை, சத்தியமாக உழைக்கிறேன், 100% உழைக்கிறேன். ஆனா அந்த உழைப்பும் கூட மித்யாதான். நூறு சதவீதம் தன்னுடைய நடிப்பு ஆற்றலை வெளிப்படுத்துகிறான் ஒரு நடிகன். அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அந்த நடிப்பை 100% கொடுக்கிறான். ஆனா அவனுக்கு தெரியும், எனக்கு இந்த கதாபாத்திரம் சொந்தமானவை அல்ல. ஆனா அந்த படத்துக்கு அவன் ஒரு குஷ்ட நோயாளியாக நடிக்கணும். அப்போ 100% குஷ்ட நோயாளி எப்படி இருப்பானோ அப்படி நடிக்கிறான், தத்ரூபமாக நடிக்கிறான். மித்யா என்கின்ற அறிவுடன் மித்யாவாக இருக்கின்ற தர்ம அர்த்த காமத்தை மித்யா என்று சொல்லக்கூடிய பாவத்துடன் இருந்து கொண்டு சத்தியமாக அணுகி. ஏன் இந்த சத்தியங்கிற வார்த்தைடான்னா, நான் 100% அந்த காரியத்தை செய்து முடித்தால்தான் உண்மையான சத்தியத்தை என்னால் நெருங்க முடியும். இங்க நான் செய்ய வேண்டிய காரியம் சத்தியமா இல்லைன்னு நினைச்சுப்போமே, என்ன ஆகும்? இன்னொரு டேக் போலாம், இன்னொரு டேக் போலாம், இன்னொரு டேக்கு போலான்னு சொல்லிட்டே இருப்பான் டைரக்டர். இன்னும் ஒரு தடவை நடிச்சு கொடுத்துருங்களேன், இன்னும் ஒரு தடவை நடிச்சு கொடுத்துருங்களேன், இன்னும் ஒரு முறை, அப்ப இன்னும் ஒரு முறை, இன்னும் ஒரு முறை, இன்னும் ஒரு முறை, புல்லாய் பூடாய் புழுவாய், இன்னும் ஒரு முறை, இன்னும் ஒரு முறை. அப்போ கர்ம யோக வாழ்க்கை முறையும் ஞான யோக வாழ்க்கை முறையும் ரெண்டு மித்யாதான். மறுபடியும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ரெண்டு மித்யா. நான் கர்மயோகி என்பதற்காக என்னை நான் புகழ்ந்து கொள்வதோ, நான் பெரிய பக்தி யோகி என்பதற்காக என்னை நான் உயர்த்தி காமித்துக் கொள்வதோ, நான் ஞான யோகி என்பதற்காக எனக்கு பெரிய தலையிலே கிரீடம் வைத்தல் என்பதோ எதுவும் தேவையில்லை. ஏன்னா இதெல்லாம் மித்தியத்துவம். ஒன்று ஒரு சாதனம்
என்னை புனிதப்படுத்த உபயோகப்படுகிறது. இன்னொரு சாதனம் என்னுடைய அறியாமை இருளை நீக்குவதற்கு பயன்படுகிறது. அப்போ ரெண்டு மித்யா சாதனம் ரெண்டு மித்யாவாக இருக்கின்ற தடையை நீக்குவதற்கு பயன்படுகிறது. அப்ப எனக்கு என்ன வேணும்? இறைவனுடன் ஒன்றி அந்த இறை ஆனந்தத்தை அனுபவித்தல் என்கின்ற ஒரே ஒரு வேலைதான் எனக்கு இருக்கிறது. அதை செய்வதற்குத்தான் இத்தனை பாடுகள். அதுல மட்டும் நாம நில்லாம அந்த இறை ஆனந்தத்தை பருகுதல், அனுபவித்தல், அதனுடனேயே இருத்தல் என்கின்ற செயல் இல்லாமல் மற்ற எந்த செயல்களை நாம் புறத்திலே செய்தாலும், அது கர்மயோகமாக இருந்தாலும் சரி, ஞான யோகமாக இருந்தாலும் சரி, எதை செய்தாலும் அது நமக்கு ஆந்தரத்திலே ஏதாவது மாற்றத்தை கொடுக்குமானா கொடுக்காது என்பதை இந்த சம்பவங்கள் நமக்கு காட்டுகிறது. அதனால தான் என்ன பண்ணுகிறாள் பகவான்? அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டியவள் யாருக்கு கிடைக்கும் பாருங்கள். நம்ம இறைவனை தேடி போறோம். ஆனால் இறைவனே ஒருத்தி இடத்திலே வந்து என்னை அனுபவித்துக்கொள்னு தன்னை கொடுத்திருக்கிறான். யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? ஆனால் அந்த அந்த புண்ணிய பலன் அவளை பகவானுடைய சொரூபம் என்பதை உணரவிடாமல் நடுவிலே இந்த பிரகிருதியானது வந்து அவளை தடுக்கிறது. அதனால என்ன செய்கிறாளாம்? உடனடியாக குழந்தையை உதறி தள்ளிவிட்டு, பரமானந்தத்தை உதறி தள்ளிவிட்டு, விஷயானந்தம் தான் பெரியது என்று ஓடுகிறது மனசு. பாலை இறக்கி வைக்கிறேன், தயிரை கடைகின்றேன், வெண்ணெய் எடுக்கப் போகின்றேன், மாடுகளை மேய்க்கப் போகின்றேன், வரவு செலவு கணக்கை பார்க்க போகிறேன், உற்றார் உறவினருடன் உறவாடப் போகின்றேன். இதற்கு நடுவிலே இறைவனையும் கொஞ்சிக் கொள்கின்றேன். இதுனா இறைவன் வந்து நம்ம சாப்பிடும் போது தொட்டுக்குள்ள ஊறுகாயை போல உள்ளவனா இறைவன்? அதனால்தான் எங்கெல்லாம் மித்தியத்துவம் வெளிப்படுகிறதோ அங்கே சத்தியம் இருந்தாக வேண்டும். சத்தியம் இல்லாமல் மித்தியத்துவத்துக்கு இருப்புத்தன்மை கிடையாது, ஒளிரும் தன்மை கிடையாது. அஸ்தித்தன்மையோ பாதித்தன்மையோ சத்திய பொருள் இல்லாமல் அதற்கு இந்த இரண்டு இருக்காது. இருப்புத்தன்மையும் இருக்காது, ஒளிரும் தன்மை. அப்ப எங்கிருந்து ஆனந்தம் என்பது? காலையிலே பார்த்தோம், ஆனந்தம் என்பது மனிதனுடைய ஸ்வரூபம். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோவே தநிகிதம் குஹாயாம் பரமே வியோமன். தைத்திரிய உபநிஷத்துல பார்த்தோம் அல்லவா? யோவே, அந்த பரமாத்மா எங்க இருக்கார்? அந்த சத்தியம் ஞானம் ஆனந்தம் என்று சொல்லுகிறீர்கள், எங்க இருக்கு? யோவே தநிகிதம் குஹாயாம் பரமே வியோமன் சோஷ்ணுதே சர்வான் காமான் சக. அவரை எங்கும் நீ தேட வேண்டாமாப்பா, உனக்குள்ளே ஹிருதய குகைக்குள்ளே உன்னுடையவனாகவே இருக்கிறான், அந்தராத்மாவாகவே இருக்கிறான். நமக்கு என்ன பெரிய கஷ்டம்தான்னா, நமக்குள்ளேயே நம்முடையவனாகவே நம் சொரூபமாகவே இருக்கின்ற பொருளை நம்மிடத்திலே தேட வேண்டியதை விட்டுவிட்டு புறத்திலே போய் ஸ்தூலமான பொருள்களிடத்திலே போய் தேடிக்கொண்டே இருக்கிறோமே. காரணம் என்ன? ஸ்தூல புத்தி. எல்லாவற்றையுமே ஸ்தூலமாகவே பார்த்து 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 பழக்கப்பட்ட இந்த அறிவுக்கு ஸ்தூலத்தில் தான் இறைவனை தேட தூண்டுகிறது.
இறைவன் எங்க இருக்கான்? எல்லாமா அவன் தான் இருக்கான்னு சொல்லிட்டார். ஆனா இருந்தாலும் நம்மால அதை ஜீரணிக்க முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையும் இன்மையுமாய் கோணாகி யான் எனதென்ற வரவரை கூத்தாட்டுவானாகி நின்தாயை என் சொல்லி வாழ்த்துவேனே. இதற்கு மேல பரமாத்மாவுடைய சொரூபத்தை என்னன்னு சொல்றது? எல்லாமாவும் அவன் தான் இருக்கான்னு சொல்லிட்டார். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் என்மையுமாய் யான் எனது கூட அவர்தான் சொல்லிட்டார். கோணாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி. ஆனா நம்ம எங்க போய் தேடுறோம்? மட்டையில போய் தேடுறோம், கல்லுல போய் தேடுறோம், மூர்த்தி இடத்திலே போய் தேடுகிறோம், தீபத்திடத்திலே போய் தேடுகிறோம், மரத்திடத்திலே போய் தேடுகின்றோம். இடையே எங்கடா இருக்காருனா? இதை உணராத யசோதா, இதை உணராத யசோதாவை போல இருக்கக்கூடிய ஜீவராசிகள் பிரகிருத்தியை நோக்கியே பொருளை நோக்கியே ஓடுகின்றதல்லவா? அப்போ அதிலிருந்து இந்த ஜீவனை மீட்டெடுக்கணும். அப்போ நாம காலையில பார்த்தோம், சத்தியம் ஜகத் மித்யா இறைவன். இப்போ சத்தியம் ஜெகத்துன்னு சொல்லியாச்சுன்னா என்ன ஆகும்? சத்தியம் ஜெகத்துன்னு சொன்னதுக்கு அப்புறம் இறைவன் மித்யா, இறைவன் இல்லாதவன். இப்ப இல்லாத இறைவனை நான் நினைக்க வேண்டிய அவசியமில்லை, தேட வேண்டிய அவசியமில்லை, அவனை நான் வழுத்த வேண்டிய அவசியமில்லை, அவனுடன் வாழ வேண்டிய அவசியமில்லை, அவனை பார்க்க வேண்டிய அவசியமில்லை, அவனுக்காக நான் எந்த தொண்டும் ஆற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ எனக்கு எது எனக்கு சத்தியம்? ஜகத் சத்தியம். எதுவரை இந்த அறிவு இருக்கோ அதுவரைக்கும் நமக்கு என்ன வராதுன்னா கர்ம யோக பாவம் வராது. கர்ம யோக பாவம் வராத போது ஞான யோகம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது ரெண்டு பாதை தான் இருக்குன்னு சொல்லிட்டார். லோகேஸ்மின் விவிதா அனிஷ்டா புரா புரோக்தா மயானக ஞான யோகேன சாங்கியானாம் கர்ம யோகேன யோகினாம். இந்த ரெண்டு பாதையை தவிர வேற பாதையே கிடையாது. இல்லையே நாங்கள் விதவிதமான பாதையை பார்க்கிறோமே. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பாதையை சொல்லி எங்களுடைய அறிவை மழுங்கடிக்கிறார்களே, மயக்குகிறார்களே. ஒருத்தர் சொல்றார் வெட்ட வழி தியானம்ங்கிறார், ஒருத்தர் சொல்றார் இந்த தியானம்ங்கிறார், ஒருத்தர் சொல்றார் அந்த தியானம்ங்கிறார், ஒருத்தர் சொல்றார் தீப தியானம் தான் சிறந்ததுங்கிறார். இப்படி விதவிதமான வழிமுறையை மக்கள் காட்டிக்கொண்டு போகிறார்கள். அதுக்கு பின்னாடி கூட்டங்கள் போய்கொண்டே இருக்கிறதே. எல்லாம் இந்த ரெண்டுக்குள்ள வந்துடும். அதுல 90% வழிமுறைகள், 90லேருந்து 95% வழிமுறைகள் மன தூய்மைக்காக உடையவை. அவ்வளவுதான். அதுல நீங்க என்ன வேணா வைத்துக்கொள்ளுங்க, என்ன வேணா வைத்துக்கொள்ளுங்க. 90-95% வழிமுறைகள் மன தூய்மைக்காக உடையவை, மன ஒருமுகப்பாட்டுக்காக உடையவை. அதுல நீங்க எல்லாத்தையும் போட்டுடலாம். அது உள்ள இன்னைக்கு உலகத்துல என்னென்னலாம் வழிமுறைகளை மக்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க எல்லாத்தையும் அதுல கொண்டு போட்டு விடுது. இதை செஞ்சா என்னடா உனக்கு கிடைக்கும்டான்னா மன தூய்மை கிடைக்கலாம். எப்பொழுது? பக்தி யோகத்தோட செய்யும் போது.
கர்ம யோகமாக செய்யும் போது. இல்லைன்னா அதுவும் கிடைக்காது. இரண்டாவது வழிமுறை ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம். அது ஞான யோக பாதை. இப்போ நான் ஜெகத் சத்தியம்னு சொன்னதுக்கு அப்புறம், ஜெகத் சத்தியம் சொல்லியாச்சுன்னா நான் எப்படி கர்ம யோக வாழ்க்கை முறையை பின்பற்றுவேன்? அதனால தான் நம்மால் கர்மயோக வாழ்க்கை முறையை பின்பற்ற முடியவில்லை. அது எப்படி தெரியும்டான்னா, கர்மயோக வாழ்க்கை முறையுடைய அடிப்படையான லட்சணம் என்ன? பகவான் ஒன்னொன்னா சொல்றார். கர்மயோக வாழ்க்கை முறையினுடைய படியை பகவான் எவ்வளவு அழகா சொல்லிட்டார் பாருங்கள். கர்மயோகம்னா அதுல பக்தியும் சேர்த்துக்கணும். நீங்க இந்த ரெண்டும் சேர்ந்ததுதான் கர்மயோகா. அப்ப அதுல எவ்வளவு அழகா சொல்லிட்டார் பாருங்கள். நீவன் கர்ம யோகியா, உன்னை நீயே சோதித்துக்கொள். பக்தி யோகியா, உன்னை நீயே சோதித்துக்கொள். அப்போ நான் கர்மயோகி, பக்தி யோகி அப்படின்னா நான் எப்படி இருப்பேன்? எனக்காக எந்த கர்மத்தையும் பண்ண மாட்டேன். அவன் தான் கர்மயோகி. கர்மயோகியினுடைய முதல் லட்சணம், எனக்காக, என் குடும்பத்திற்காக, என்னுடைய உயர்ந்த வாழ்க்கை முறைக்காக, நான் அடுத்த பிறவியிலே நான் நல்ல கதியை அடைவதற்காக எந்த கர்மத்தையும் செய்ய மாட்டான். அவன்தான் கர்ம யோகி. அப்ப யாருக்கு அவன் கர்மத்தை செய்வான்? மத் கர்ம, எனக்காக கர்மத்திலே ஈடுபடு அப்படின்னு சொல்றார் பகவான். அப்ப எனக்காக கர்மத்தில் ஈடுபடுனா இவன் யாருக்காக ஈடுபட மாட்டான்? தனக்காகவோ, தன் குடும்பத்திற்காகவோ, தன்னை சேர்ந்தவர்களுக்காகவோ யாருக்காகவும் இவன் கர்மத்தை செய்ய மாட்டான். ஏன்னா நாம ஒரு காரியம்னு துவங்கின உடனேயே முதல்ல நம்ம கொண்டு முன்னாடி நிப்பாட்டிடுவோம். எனக்கு என்ன கிடைக்கும், என் குடும்பத்துக்கு என்ன கிடைக்கும், என் உற்றார் உறவினருக்கு என்ன கிடைக்கும், என்னுடைய சமூகத்துக்கு என்ன கிடைக்கும், இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து இவ்வளவு பலன் எனக்கு இருக்கு, அப்போ நான் இந்த காரியத்தை செய்கிறேன். அதுவும் சுலபமாக இருந்தால், கஷ்டமான இல்லாமல் சுலபமாக இருந்தால் நான் செய்ய தயார். எனக்கு இல்லாமல் இறைவனுக்காக அல்லது உயர்ந்த லட்சியத்திற்காக சொல்லிட்டா நம்ம சப்தமே போட மாட்டோம். ரொம்ப நல்லவர்கள் நாமெல்லாம். இறைவனுக்காக செய்ய வருகிறாயா? நான் வரமாட்டேன். கர்மயோகி அப்படின்னா அவன் எங்கேயோ போய் ஆசிரமத்திலே செய்வதல்ல, எங்கேயோ போய் ஆலயத்திலே தொண்டாற்றுவது அல்ல, எங்கேயோ போய் ஒரு அறக்கட்டளைக்கு உண்டான இடத்திலே போய் சேவகம் புரிவது அல்ல கர்மயோகம். நாம என்ன தவறா புரிஞ்சுட்டு இருக்கோம்னா, எங்கெங்கெல்லாம் போகும்போது நான் அவங்களுக்காக பண்ணிடுறேன், நான் எனக்குன்னு வரும்போது, என் வீட்டுக்குன்னு வரும்போது நான் சுயநலத்தை காட்டுவேன். என்னுடைய நலன் அங்க முக்கியமாக இருக்கும். என் நலனுக்கு எந்த பாதிப்பும் வந்துவிடக்கூடாது. அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன உணர்வு இருக்குன்னா, சத்தியத்துவங்கிற உணர்வு இருக்கே தவிர மித்தியாங்கிற உணர்வு இல்லை. அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த எண்ணங்கள் எல்லாம். மித்தியத்துவம்னு சொல்லியாச்சுனாலே அத்தனை செயல்பாடுகளும் மித்தியத்துவம் தானே. இதுல இந்த கர்மத்தை நான் செய்ய மாட்டேன், அந்த கர்மத்தை நான் செய்ய மாட்டேன், இந்த கர்மம் உயர்ந்தது, அந்த கர்மம் தாழ்ந்ததுன்னா அப்ப நான் இன்னும் அந்த கர்மத்தை கூட நான் மித்தியத்துவ பாவத்துடன் பார்க்காமல் சத்திய பாவத்துடன் பார்க்கிறேன்.
இந்த கிரமத்தை நான் ஏன் பண்ணணும், அந்த கிரமத்தை நான் ஏன் பண்ணணும், அந்த கிரமத்தில் அவர்கள் பண்ணட்டும், இந்த கிரமத்தில் இவர்கள் பண்ணட்டும், நான் இந்த கர்மத்தை மட்டும்தான் செய்வேன். இந்த ராமகிருஷ்ண மடத்தினுடைய இதுக்கு முன்னால் இருந்த தலைவர் சுவாமி ரங்கநாதானந்தா ரொம்ப 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 வலிமை மிகுந்த ஒரு பேச்சாற்றல் உடையவர். ஒவ்வொரு நாட்டிலும் ஒரு நாள் தான் அவர் இருப்பார். அந்த அளவுக்கு அவருக்கு மக்களுடைய வரவேற்பு ரொம்ப அதிகம். அப்போ அவர் ஹைதராபாத்தில் பேசுறதுக்கு அவர் அழைத்திருக்கிறார்கள். காலைல 6:30 மணி. நேரத்தை சரியாக பின்பற்றக்கூடியவர், நல்ல வலிமையாக பேசக்கூடியவர், சாஸ்திரத்தை நிபுணத்துவம் பொருந்தியவர். என்ன விஷயத்தை சொல்ல வர வேண்டுமோ அதை ரொம்ப அழகாக மக்களுடைய அறிவிலை கொண்டு சேர்க்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர். ஆங்கில மொழியிலே பேசக்கூடியவர். நேரத்துக்கு சரியாக வரக்கூடியவர். ஆயிரக்கணக்கான பேர்கள் அந்த ஆடிட்டோரியத்தில் கூடியிருக்கிறார்கள், அந்த சபையிலே கூடியிருக்கிறார்கள். 6:30 ஆகிவிட்டது, 6:31 ஆகிவிட்டது, 6:32 ஆகிவிட்டது, 6:35 ஆகிவிட்டது. வர காணும். யார் ஏற்பாடு செய்தார்களோ அவர்கள் வெளியில பார்க்கிறார்கள், சுவாமிஜி எப்போதுமே ரொம்ப நேரத்தை சரியாக கணக்கிடக்கூடியவராகிவிட்டதே, ஏன் என்று காலம் தாழ்த்துகிறார். 5 நிமிடங்கள் ஆயிருக்கு. ஏன்னா நம்மெல்லாம் 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் மெதுவா போய் எட்டி பார்த்து 1/2 மணி நேரம் தானே, இப்ப என்ன 5 நிமிடம் தான் ஆயிருக்கிறது. ஆனா அதுக்குள்ளே இவர்களுக்கு பதற்றமான சூழ்நிலை. யார் ஏற்பாடு செய்தார்களோ அந்த நிகழ்ச்சி பொறுப்பாளர்கள் வெளியில பார்க்கிறார்கள், சுவாமிஜியை காணுமே என்று பார்த்தால் வெளியிலே இந்த ஆயிரக்கணக்கானவர்கள் உள்ளே சபையிலே இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் வெளியிலே கழற்றி விட்டிருக்கக்கூடிய செப்பல், ஷூ, இது எல்லாவற்றையும் சரியான முறையிலே ஒழுங்குபடுத்தி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறார்கள். நினைத்து பாருங்கள், உண்மையான கர்மயோகினா இது உயர்வான காரியம், இது உயர்வற்ற காரியம், இந்த காரியமெல்லாம் நான் செய்ய வேண்டிய காரியங்கள், இந்த காரியமெல்லாம் மற்றவர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்று அவன் பார்த்தால் அவன் கர்ம யோகியே அல்ல. இப்ப இவருக்கு என்ன வந்தது? இவர்கள் செப்பலை எப்படி போட்டிருந்தால் இவருக்கு என்ன? இவர் வாட்டில் போய் அவருடைய வேலையை முடித்து விட்டு திரும்ப வேண்டியதானே. இப்ப அவர் ஒரு பெரிய செய்தியை கொடுக்கிறார். இந்த சிறு சிறு விஷயத்துல கூட நாம் இறை கவனத்துடன் இல்லை என்றால் எப்படி நம்மால் பெரிய விஷயங்களை சாதிக்க முடியும்? பெரிய விஷயம் என்பது என்னது? சூக்ஷ்மமான பொருளாக இருக்கின்ற பகவானை சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய மனதால் எப்படி நீ தாரணை செய்ய போகிறாய் ஜீவனே? நாம பெரிய விஷயம் உலகத்துல ஏதோ போய் சாதிக்கிறது பெரிய விஷயம் நினைச்சுக்கிறோம். சூக்ஷ்மமான பரமாத்மாவை சூக்ஷ்மமான மனதினால் எப்படி நீ சூக்ஷ்மமாக பற்ற போகிறாய்? உனக்கு இந்த சிறு விஷயத்தில், ஸ்தூலமான விஷயத்திலேயே உனக்கு கவனச்சிதறல் இருக்கிறதே, எப்படி உன்னால் சூக்ஷ்மமான பரமாத்மாவை உன்னால் கிரகிக்க முடியும்? ஆலயத்துக்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா எண்ணெயை கொண்டு விளக்கேற்றுகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த எண்ணெய் ஏற்றக்கூடிய விளக்கு
அந்த எண்ணெயை விட்டு விட்டு கையில இருக்கக்கூடிய எண்ணெய் பக்கத்தில் இருக்கக்கூடிய செவற்றிலே தேய்ப்பது. விட்டால் மனிதன் இருந்தால் அவன் முகத்திலே கூட நாம தடவுவோம். எவ்வளவு நல்ல மக்கள் வாருங்கள். பகவானுக்கு ஆலயத்திலே உடுத்தக்கூடிய வஸ்திரத்தினுடைய தன்மையை நாம் பார்த்தால் எப்பொழுது நான் இதெல்லாம் மித்தியாதான். இப்ப நான் சொல்லக்கூடிய அத்தனை உதாரணம் மித்தியாதான். மித்தியாவான உலகத்துல மித்தியாவான காரியத்தை சத்தியமா போகணும் முதலே சொல்லிட்டேன். அப்ப செம்மையாக செய்வதனுடைய நோக்கம் மனமானது மத்பரஹா. பகவான் எல்லாத்திலையும் இருக்காருன்னு சொல்லும் போது அதிலையும் என்னால் பார்க்க முடியும். அந்த தூய்மையான தன்மையிலே இறைவன் ஒளிர்கிறான். அப்ப மத் பரஹா, மத் கர்ம, எனக்காக கர்மத்தை செய். மத் பரஹா, என்னையே மேலானவனாக கொள், கர்மத்தை மேலானவனாக கொள்ளாதே. அர்த்த காம புண்ணியத்தை மேலானவனாக கொள்ளாது. மத் பரஹா, என்னையே பரமாக கொள். கர்மயோகத்தினுடைய இரண்டாவது அழகான விளக்கம், என்னை மேலானவனாக வைத்துக்கொள். அப்போ என்னை மேலானவன் சொன்னதுக்கு பிறகு இறைவன் சத்தியமாக ஆகிவிடுகிறான், மேலானவனாக ஆகிவிடுகிறான். இறைவனால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரவிற்த்தி நிவிற்த்தியானது கீழானதாக ஆகிவிடுகிறது. மத் பரஹா, இறைவன் மேலானவன் அப்படின்னு சொன்னதற்கு பிறகு இறைவனுக்காக நான் செய்யக்கூடிய காரியங்கள் அத்தனை மேலானதா இருக்கும், எதுவுமே தாழ்ந்ததா இருக்காது. ஒருவேளை நான் குறைபாடுடன் செய்தாலும், கவனக்குறைவுடன் செய்தாலும், தவறான முறையிலே செய்தாலும், இறைவனுக்காக என்று செய்துவிட்டால் அந்த காரியங்கள் மேலானதாகவே அமைகிறது. அதனால்தான் நீங்க பாருங்கள், எத்தனை உதாரணங்கள் உங்களுக்கு கொடுக்கணும். விதுரர் வீட்டுக்கு போறார், விதுரர் வெளியில போயிருக்கார், சபைக்கு போயிருக்கார் அண்ணாவை பார்ப்பதற்கு. மனைவி மட்டும்தான் இருக்கிறாள். பகவானை பார்த்த உடனே அவளுக்கு பிரேமை பக்தி, எல்லா மரியாதையும் செய்து பழத்தை கொடுத்து கொண்டிருக்கிறாளாம். அப்படிதான் சொல்லணும். அவளை பொறுத்த மட்டுக்கும் பழம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் பகவான் சாப்பிடுவது தோல். பழம் எல்லாம் தட்டிலே இருக்கிறது, தோல் மட்டும் பகவான் வாய்க்குள்ளே போய்கொண்டிருக்கிறது. விதுரர் பார்க்கிறார், சப்தம் போடலான்னு வாயை துறக்கிறார், பகவான் செய்கை பண்றார் பிரசாமர். பிரேமையினுடைய தன்மை பரமாத்மா உயர்ந்தவன் என்று சொல்லிவிட்டால், வேதத்துல கடைசியில வரும்போது எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் வரிசையா சொல்லுவார்கள். மந்திரலோபே, தந்திரலோபே, கிரியாலோபே, பக்தி லோபே, காலலோபே, நியமலோபே, ஸ்ரத்தாலோபே, நைவேத்யாதி விகித லோபேச்ச. என்னென்னலாம் லோபம் இருந்ததோ எல்லாத்தையும் பொறுத்துக்கோங்கிறார். மந்திரலோபே, தந்திரலோபே, கிரியாலோபே, பக்தி லோபே, ஸ்ரத்தாலோபே, காலலோபே, நியமலோபே, நைவேத்யாதி விகித லோபேச்ச. இதெல்லாம் எனக்கு லோபம் இருக்கப்பா, அந்த லோபத்தினால உனக்கு நான் ஏதாவது குறைபாடுகள் செய்திருந்தால் க்ஷந்தவ்யோமே அபராதா. மத்பரஹா, இறைவன் மேலானவன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா மற்றது அனைத்தும் மித்யா. இறைவனுக்காக செய்யப்படக்கூடிய கர்மங்கள் அனைத்தும் மித்யாவாக போய்விடுகிறது. அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய இறைவன் சத்தியமாக ஆகிவிடுகிறான்.
இதுல என்ன கவனிக்க வேண்டியதுன்னு கேட்டா, எப்பொழுது இறைவன் சத்தியமானவன், இறைவன் மேலானவன் அப்படின்னு சொல்லிட்டோமோ, அப்போ இந்தந்த கர்மங்கள் நீக்கப்பட வேண்டிய கர்மங்கள், இந்தந்த கர்மங்கள் செய்யப்பட வேண்டிய கர்மங்கள் என்று எந்த அளவுகோலையும் என்னுடைய மனம் வைக்காது. இவர்களுக்காக இதை செய்கிறேன், இவர்களுக்காகத்தான் செய்து கொண்டிருக்கிறேன், இவர்களுக்காக செய்வேன், மற்றவர்களுக்கெல்லாம் செய்ய மாட்டேன், மற்றவர்களுக்கெல்லாம் அவர்களே செய்து கொள்ளட்டும், நான் ஏன் செய்யணும்? எப்பொழுது இறைவன் மேலானவன் என்று சொல்லப்பட்டு விட்டதோ, அப்பொழுது இந்த பேத திருஷ்டி, இந்த விருப்பு வெறுப்பு என்பது இல்லாமல் போய்விடுகிறது. மத் கர்ம மத் பரம மத் பக்தா, இறைவனுடைய பக்தனாக இருங்கிறார் பகவான். நீ கர்ம யோகியா, என்னுடைய பக்தனாயிரு. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்கள், எவ்வளவு பெரிய செய்தியை கொடுக்கிறார் பாருங்கள். என்னுடைய பக்தனாயிரு. அப்போ என்ன அர்த்தம்? நீ என்னுடைய பக்தனாக இருந்து விட்டால் எனக்கு அந்நியமாக இருக்கக்கூடிய மித்யாவிடத்திலே உனக்கு மோகம் இருக்காது, சோகம் இருக்காது, பயம் இருக்காது, பந்தம் இருக்காது, கவலை இருக்காது. நீ என்னுடைய பக்தனாக இல்லாமல் நீ பிரகிருதி பக்தனாக இருந்தால் அப்போ உனக்கு இதெல்லாம் இருந்து கொண்டேதான் இருக்கும். தவிர்க்க முடியாதவை. யசோதா பிராட்டி கிருஷ்ணனுடைய பக்தனா தானே இருந்திருக்கணும், பால் பக்தனாவா இருக்கணும், அவ தயிர் கடையக்கூடிய பக்தையாவா இருக்க வேண்டும் அவள். கிருஷ்ண பக்தையா அல்லவா இருந்திருக்க வேண்டும். மத் பக்தா பவ, நீ என்னுடைய பக்தனாக இருந்தால் உனக்கு எந்த ஒன்றுமே இந்த உலகத்திடத்தில் தேவைப்படாமல் போய்விடுமே. என்னுடைய ஆனந்தத்திலேயே நீ திளைப்பாயே. எப்பொழுது உனக்கு என்னை காட்டிலும் வேறு ஒன்று தேவைப்படுகிறதோ அப்போ என்னுடைய பூர்ண பக்தனாக நீ இல்லை. உண்மையான அன்பு இருக்கிற இடத்துல நம்ம பேசும்போது பாருங்கள், உண்மையான அன்பு இருக்கிற இடத்துல நாம் என்ன சொல்றோம்? நம்மையும் அறியாமல் இந்த வார்த்தையை பயன்படுத்துறோம். உங்களோட நான் இருந்தால் போரும், வேற ஒன்றும் எனக்கு தேவையில்லை. ஏன் அப்படி சொல்லுகிறாய்? உங்களுடன் இருப்பதே சௌலபியம், அதை விட ஆனந்தம் எனக்கு வேற என்ன வேண்டும்? ஒன்று வேண்டாமா? ஒன்று. இது நம்ம சாதாரணமான உலகத்துல பார்க்கும். உங்களுடன் இருந்தால் போதும். அது பையன் அப்பா அம்மா இடத்துல சொன்னாலும் சரி, அல்லது அப்பா அம்மா பையனிடத்திலே சொன்னாலும் சரி, பெண் குழந்தை அப்பா அம்மா இடத்துல சொன்னாலும் சரி, அப்பா அம்மா பெண் குழந்தை சொன்னாலும், அல்லது கணவன் மனைவி இடத்திலே சொன்னாலும் சரி, மனைவி கணவனிடத்திலே சொன்னாலும் சரி, நண்பர்கள் நண்பனிடத்திலே சொன்னாலும், நண்பிகளிடத்திலே, யார்கிட்ட வேணா இருக்கட்டும், உங்களுடன் நான் இருந்தால் போதும், வேறு ஒன்றும் எனக்கு தேவையில்லை. இறைவனோட நான் இருந்தால் எனக்கு எந்த ஒன்றும் யாரிடத்திலும் இருந்தும் தேவைப்படாது. மாறாக என்னிடத்திலிருந்து எல்லாம் எடுத்துக்கொண்டு எதை எடுத்துக்கொண்டு போவார்கள்? நான் அனுபவிக்கக்கூடிய பேரானந்தத்தையும் பேரன்பையும் மற்றவர்கள் எடுத்துக்கொண்டு போவார்கள். இரண்டு லாபம். எனக்கு உலகத்திடத்திலே எதுவும் தேவையில்லாமல் போய்விடுகிறது.
நான் இந்த உலகத்துல தான் வாழ்றேன். ஆனா என்னிடத்திலிருந்து எல்லோரும் அன்பையும் ஆனந்தத்தையும் அறிவையும் எடுத்துக்கொண்டு போகிறார்கள். அது உலகத்துக்கு நன்மை. ஏன் இவர்கிட்ட போனா அன்பு ஆனந்தம் அறிவு கிடைக்கிறது? காரணம் இவர் கனெக்ட் ஆயிருக்கிறது பரமாத்மா. நான் உலகத்தோட கனெக்ட் ஆனா எது கிடைக்கும்? வெறுப்பு, கோபம், பொறாமை, அழுகை, நிலையில்லா தன்மையை பற்றி மணிக்கணக்கா பேசுவது, மோகம் கொள்வது, சோகம் கொள்வது, பயம் கொள்வது, வெறுப்பை காட்டுவது, இதெல்லாம் உலகத்துக்கு நாம யாரும் கேட்காமலேயே கொடுத்துட்டே இருக்கும். ஆனா இந்த பக்தண்ட போனா, மத் பக்தகான்னு சொல்லக்கூடிய பக்தண்ட போனா, அவனிடத்திலிருந்து உலகத்துக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல், அன்பு, அமைதி, அறிவு, ஆனந்தம், இதை கொடுக்கத்தானே கிருஷ்ணன் வந்தான் யசோதைக்கு. அதை வாங்கிக் கொள்ள வேண்டாமா யசோதா? அதை மற்ற தன்னுடைய கோபஸ்திரீகளுக்கு கொடுக்க வேண்டாமா? தானே அவள் அனுபவிக்க முடியாத போது அவளால் எப்படி மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும்? மத் கர்ம மத் பரம மத் பக்த சங்கவர்ஜிதா, சங்கத்திலிருந்து முழுமையாக விடுபட்டவனாய் இருக்கின்றான். எந்த சங்கம்? எதிரிடத்திலே சங்கம்? நான் எனது. ஏன்னா மற்ற சங்கம் எல்லாம் இந்த நான் எனது இல்லைன்னா ஒரு சங்கமும் கிடையாது. நான் எனது என்பதுதான் எல்லா சங்கத்துக்கும் மூலமா இருக்கிற சங்கம். ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா இரண்டு 3 பெண் குழந்தைகள், 2 சகோதரர்கள், 5 பேர் வைத்துக் கொள்ளுங்கள். 3 பெண் குழந்தைகளையும் நல்ல இடத்திலே திருமணம் செய்து கொடுக்கப்பட்டு விட்டது. 3 பேரும் வேறு வேறு இடத்திலே இருக்கிறார்கள். 2 சகோதரர்கள் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறார்கள். அதுல மூத்த சகோதரனுடைய வீட்டிலே தாய் தகப்பன் குடியிருக்கிறார்கள், சேர்ந்து வாழ்கிறார்கள். இப்போ மூத்த சகோதரன் வீட்டிற்கு இந்த 4 பேரும் வந்து 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 போகிறார்கள். 3 சகோதரிகள், 3 சகோதரர்களுடைய கணவன்மார்கள், 3 சகோதரர்களுடைய குழந்தைகள், 3 சகோதரர்களுடைய உறவுகள், சம்பந்திகள், மாமனார் மாமியார் எல்லோரும் ஏன் இவர்கள் இங்க வருகிறார்கள் அப்படின்னா, இந்த பையனுடைய அப்பா அம்மா அங்க இருக்கிறதுனால. அப்ப இந்த பெண் குழந்தைகள் சொல்கிறது, நாங்கள் எங்களுடைய பிறந்த வீட்டுக்கு போகிறோம். அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு நாங்கள் போகிறோம். எங்க அப்பா அம்மா வசிக்கக்கூடிய வீடு எங்களுடைய பிறந்த வீடாக நாங்கள் கருதி அவர்களை பார்க்க போகிறோம். அப்போ அதன் மூலமா என்ன பண்றோம்னா, அப்பா அம்மாவுக்காக சகோதரர்களிடத்திலே உறவுகள் கொண்டாடப்படுகிறது. பேசுவதாக இருக்கட்டும், பழகுவதாக இருக்கட்டும், சேவகம் புரிவதாக இருக்கட்டும், உறவு கொண்டாடுவதாக இருக்கட்டும், கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும், எல்லாம் எது வரைக்கும்டான்னா, அந்த ஆலமரம் இருக்கிற வரைக்கும், அப்பா அம்மாங்கிற அந்த ஆலமரம் இருக்கிற வரைக்கும் இந்த பறவைகள் அங்கே இலைப்பார வருகிறது. அந்த ரெண்டும் போகட்டும், அதோட உறவுகள் கான். எல்லா உறவும் கான். அதன் பிறகு இந்த பெண் குழந்தைகளை அந்த வீட்டுக்கு போய் சொல்லுங்கள் பார்க்கலாம். உறவு கொண்டாட சொல்லி, நான் அப்பா வீட்டுக்கு போயிறேன், அம்மா வீட்டுக்கு போயிறேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். எப்படி அது நடைமுறையிலே அது நம்மால் அதை அனுபவிக்கப்படுகிறதோ, ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ,
அதே போல மத் பக்தா, என்னுடைய பக்தனாக இருந்தால், நீ என்னுடைய பக்தனாக இருந்தால் நீ உலகத்திடத்திலும் உறவு கொண்டாடலாம், என்னிடத்திலும் உறவு கொண்டாடலாம். நீ என்னுடைய பக்தனாக இல்லை என்றால் உலகத்திடத்திலும் வெறுப்பைத்தான் கொடுப்பாய், என்னிடத்திலும் உன்னால் பக்தி செய்ய முடியாது. அதைத்தான் யசோதா பிராட்டி இடத்திலே பார்க்கிறோம். அதனுடைய வெளிப்பாடு என்ன? சங்கம். இவர்களோட சங்கம், அவர்களோட சங்கம், அவர்களோட சங்கம், என்னுடைய அப்பா அம்மாங்கிற சங்கம். இப்ப இந்த அப்பா அம்மா என்பது இல்லை என்றால் எப்படி எல்லா சங்கமும் நீங்கி விடுகிறதோ, அதன் பிறகு என்னடா பேருக்கு உறவாடி கொள்வது. ஏதாவது நிகழ்ச்சி வந்தால் அந்த நிகழ்ச்சிக்கு உண்டான இடத்திலே சந்தித்துக் கொண்டு, என்ன சொல்வது, ஆங்கிலத்தை சொல்லணும்னா லிப்ஸ்டிக் உறவு, உதடுகள் ஒட்டாமல் இருக்கக்கூடிய உறவை நாம் உறவாடி விட்டு வருவோம். அப்போ சங்கம் என்பது ஆலமரம் போச்சுன்னா எல்லாம் போயிடும். அதே போல சங்க வர்ஜிதா என்றால் முழுமையான எல்லா சங்கத்திலும் இருந்தும், இப்ப இந்த எல்லா சங்கத்துக்கு மூல சங்கம் எது? நான் எனது, நான் எனது. உண்மையான பக்தனாக இருந்தால், இறைவனின்பால் அப்பழுக்கற்ற பக்தன் நான் சொன்னா எனக்கு என்ன இருக்காதுடான்னா நான் எனது, நான் எனது. இவளுக்கு நான் எனது, நான் இந்த வீட்டினுடைய தலைவி, கிரகஸ்தினி, நான் தானே இந்த காரியத்தை எல்லாம் செய்ய வேண்டும். அப்ப என்னுடைய காரியத்தை யார் செய்வார்கள்? இந்த எண்ணம் மேலோங்கி வர யாரை முதல்ல தூக்கி எறிந்து விட்டால்? கிருஷ்ணம் தியக்த்வா, கிருஷ்ணனை துறந்து விட்டு, கிருஷ்ண ஸ்மரணையை துறந்து விட்டு, கிருஷ்ண பிரேமையை துறந்து விட்டு, நாலாவது சங்கவர்ஜிதா, சங்கத்தை முழுமையாக நான் எனது என்பதை முழுமையாக துறந்தவன் தான் கர்மயோகி, பக்தி யோகி. அஞ்சாவது நிர்வைரைஹி சர்வபூதேஷு, வைரி பாவம், எதிரியாக பாவிக்கக்கூடிய தன்மை. பகவான் சொல்றார், நீ என்னுடைய பக்தன் அப்படின்னு சொன்னா உனக்கு எது இருக்காதுரானா சர்வபூதேஷு நிர்வைரைஹி, எல்லா ஜீவராசிகளிடத்திலும் உனக்கு வைரி பாவம், விரோத பாவமானது இருக்காது. அப்படி இருந்துட்டா பகவான் சொல்றார், இந்த அஞ்சும் யாரிடத்தில் இருக்கிறதோ எஸ்ஸ மாமேதி பாண்டவா, அவர்கள் என்னை வந்து அடைகிறார்கள். அவர்கள் மீண்டும் தெக்த்வா தேகம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோர்ஜுனா, அவர்கள் தேகத்தை விட்டதற்கு பிறகு அவர்கள் மீண்டும் பிறப்பு இறப்பை அடைவதில்லை, அவர்கள் என்னை வந்து அடைகிறார்கள். இறைவனை அடைத்தானே வந்தாள். போன வாரம் பார்த்தோம் அல்லவா, சம்சார சாகரத்திலிருந்து நான் கடையேற வேண்டும், இறைவனை தொழுது கொண்டே இருக்கணும் தானே வந்தாள். ஆனா இப்ப எங்கே போய் நின்று கொண்டிருக்கிறாள்? எது தாபத்தை போக்காதோ, எது எப்பொழுதுமே தாபத்திலேயே என்னை வைத்திருக்குமோ, அதிலேயே மனம் அழிந்து கிடக்கின்ற நிலையை பார்க்கிறோம். இந்த அஞ்சும் யாரிடம் இருக்கோ, மத் கர்ம, மத் பரம, மத் பக்த, சங்கவர்ஜிதா, நிர்வைரைஹி சர்வபூத், இந்த அஞ்சையும் அறிவில எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஆணியை வைத்து எழுதுவதை போல அறிவிலை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தூக்கத்தை தட்டி எழுப்பி கேட்டா கூட இந்த அஞ்சையும் சொல்லணும். மத் கர்ம கிருத் மத் பரமஹா மத் பக்த சங்கவர்ஜிதா,
நிர்வைரை சர்வபூதேஷு யஸ்ஸமாமேதி பாண்டவ. இந்த அஞ்சும் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் என்னை வந்து அடைகிறார்கள். அவர்களுக்கு மீண்டும் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் இல்லை. சரி, இதெல்லாம் போட்டும். பரமாத்மா பால் குடிக்க வேண்டும் என்று வந்தவர் பாலை கொடுக்காமல் தூக்கி கடாசி விட்டு தூக்கி எறிந்து விட்டு பால் பாத்திரத்தை இறக்கி வைக்க போனவள் வெளியிலே வந்து பார்க்கிறாள். தயிர் பானை எல்லாம் துண்டு துண்டாக உடைந்து கிடைக்கிறது. அதில் இருந்த தயிர் திரண்டு வந்த வெண்ணெய்கள் எல்லாம் சிதறி கிடக்கின்றன. எங்கு பார்த்தாலும் ஒரே பார்க்க முடியாத கோலம். புரிந்துவிட்டது, குழந்தையானது இந்த காரியத்தை செய்திருக்கின்றது. சஞ்சாத கோப ஸ்புரிதாருணாதரம் சந்தஸ்ய தது பிர்ததி மந்த பாஜனம் பித்வா மிருஷாசுர் திருஷதஷ்மனாரஹோ ஜஹாசஹையங்கமன் மந்தரம் கதஹ. கோபத்தினுடைய உச்சிக்கு போறாராம் பகவான். ஞானியினுடைய கோபமும் குழந்தையினுடைய கோபமும் ஜலத்திலே அடிக்கப்படக்கூடிய கம்பை போல. அல்லது ஆகாசத்திலே பறக்கக்கூடிய பறவையை போல நன்மையைத்தான் செய்யுமே தவிர தீமையை செய்யாது. குழந்தை கோவப்படுகிறது. இந்த இடத்துல குழந்தை அப்படின்னு எடுத்துக்கொண்டாலும் சரி, பரமாத்மான்னு எடுத்துக்கொண்டாலும் சரி, சஞ்சாதஹா கோபஹா, நன்றாக தன்னைத்தானே ஜனித்துக் கொண்டிருக்கக்கூடிய பரமாத்மா கோபப்படுறாராம். கோபப்படுவதை போல கோபப்படுறார். யார் ஒருவருக்கு பிறப்பே இல்லையோ, பின்னாடியே சொல்ல போறார். பரீட்சித் மகாராஜாவிற்கு இதெல்லாம் சொல்லப்படணும் இல்லையா, சுக மகரிஷி. அப்பதானே அவரால் தியானிக்க முடியும் தன்னுடைய சொரூபத்தை, பரமாத்மாவோட வைபவத்தை முழுக்க சொல்லணும் இல்லையா. அப்போ பகவான் கோபப்படுறாராம். அந்த கோபத்தினுடைய தன்மை ஸ்புரித தாருணாதரம் சந்திருஷ்யே, தன்னுடைய உதடெல்லாம் துடித்துக்கொண்டு, கோபத்தின் காரணத்தினாலே துடித்துக்கொண்டு, பற்களை எல்லாம் நன்றாக சந்தஷ்ய, பற்களை எல்லாம் நன்றாக கடித்துக்கொண்டு கோபத்தினுடைய தன்மையெல்லாம் காட்டுறார். முகமெல்லாம் சிவந்து போய் உதடெல்லாம் பிதற்றிக்கொண்டு துடித்துக்கொண்டு சிவந்த கண்களை உடையவராய் பற்களை கடித்துக்கொண்டு கோபத்தை வெளிப்படுத்துகிறார். எப்படி? ததிஹி மந்தபாஜனம், தயிர் பானையை போட்டு உடைக்கிறாராம். எதால்? பக்கத்தில் இருக்கக்கூடிய திருஷ தஷ்மனாகா, அம்மி குழவி இருக்குல்லவா, அதை எடுத்துக்கொண்டு போட்டு உடைக்கிறாராம். உடைத்து விட்டு தானே வேண்டுமென்றே
அழுவதை போல அழறாராம். மிருஷாஹா அஸ்ருஹு, பொய்யான, மிருஷான பொய், பொய்யான அழுகையை கண்களிலே உடையவராய். எவ்வளவு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் எவ்வளவு பெரிய செய்தியை சொல்கிறது பாருங்கள், சிந்திப்போம் பாருங்கள். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட முழு வேதாந்தத்தினுடைய தாத்பரியத்தை நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து காட்டுறார். அழுவதை போல அழறாராம். சரி, பானையை உடைத்தாகிவிட்டது. உடைந்து போன பானையை கண்டு அழுவதை போல அழுகிறார். சரி, இப்ப இவர் அழறாரே, இந்த குழந்தையை ஆசுவாசப்படுத்தலாம்னு வெளியில ஓடி வந்தா, அந்தரங்கதா ரகா, உள்ளே சென்று இவள் வெளியிலே வருவதற்குள்ளாக உள்ளே சென்று என்ன பண்றாராம், பெரிய பானையிலே இருக்கக்கூடிய வெண்ணெய் எல்லாவற்றையும் எடுத்து ஹையங்கவம் அந்தரங்கதா ஜஹாச, நிறைய வெண்ணெயை எடுத்து நன்றாக உட்கொள்ள ஆரம்பிக்கின்றாராம், சாப்பிட ஆரம்பிக்கின்றாராம். நன்றாக காய்ந்து போன பாத்திரத்திலிருந்து வடிந்து கொண்டிருக்கக்கூடிய பால் பாத்திரத்தை இறக்கி வைத்துவிட்டு வெளியிலே மீண்டும் தன்னுடைய பணியை தொடரலாம் என்று வந்தால் பானையானது உடைந்து கிடக்கின்றது. பார்க்கிறாள், சரி இதெல்லாம் இந்த லீலா வினோதனுடைய சேஷ்டை தான் என்று புரிந்து கொண்டவள் பரமாத்மாவை தேட ஆரம்பிக்கிறாளாம். தேடட்ட ஒரு நேரத்துக்கு இப்ப நாம வேதாந்தத்துக்குள்ள போவோம். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு சின்ன சின்ன ஆசையும் ரொம்ப முக்கியம். பரமாத்மா தயிர் பானையை உடைத்ததுனால எனக்கு என்ன லாபம்? அதை ஏன் நீங்கள் கொண்டு ஏதோ ஒரு வீட்டில் நடக்கக்கூடிய, நம்ம வீட்டில் பிதற்றிக் கொள்வோம் அல்லவா, ஐயோ இந்த குழந்தை படுத்துற பாடு தாங்கவே இல்லை தெரியுமா, எந்த பொருளை வச்சாலும் எடுத்து போட்டு உடைச்சிடுறான், கீழே தள்ளி விட்டுறான், அதை பண்றான் இதை பண்றான்னு அந்த குழந்தையினுடைய செயல்களை எல்லாம் புகழ்ந்து கொண்டு வந்தவ பொண்ணு நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம் அல்லவா. அதை கேட்கக்கூடியவர்களுக்கு காதில் ரத்தம் தான் வரும், கோபம் தான் வரும். இதை பண்ணக்கூடிய அட்டுழியத்தை பார்த்து கொண்டு இந்த குழந்தைய வேற பெருமையா வேற சொல்லி கொண்டிருக்கிறார், இது நாம வேற பெருமையா வேற நினைக்கணும்ன்றதுக்காக நம்மள்ட்ட வேற சொல்கிறார்களே, நம்ம கோபம் தான் வரும். இந்த குழந்தையவே இவர்களால் அடக்கி வைக்க முடியலையே. நேற்றுக்கு நான் ஒரு காட்சியை பார்த்தேன். ஒரு குழந்தை இது செய்ய வேண்டிய செயல், இது செயலற்ற செயலுங்கிற அறிவு கூட இல்லாமல் ஒரு காரியத்தை தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கு. அதை யார் பாதுகாக்கிறார்கள் அவர்கள் சொல்ல வேண்டும் அல்லவா, இதை செய் இதை செய்யாதே. அவர்கள் அதை பார்த்து வேடிக்கை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப அதே போல கிருஷ்ணன் பானையை உடைத்தான், சந்தோஷப்பட வேண்டிய விஷயமா? கோபம் தானே வரணும், எரிச்சல் தானே வரணும். அதுல நமக்கு என்ன செய்திருக்கிறது? சாஸ்திரம் இதை சொல்றதுக்கு நமக்கு ஒரு பெரிய விஷயமா வேற சொல்லணுமா? நாளை காலை வாருங்கள், எவ்வளவு செய்தி அதுள்ள நமக்கு கிடைக்கின்றது என்பதை நாளை காலை ரொம்ப விரிவாக சிந்திப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.